ஐபிஎல் 2026ல குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களோட பலத்தை திறமையை சூப்பரா வெளிப்படுத்தியிருக்காங்க. ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த 66வது போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸை அசால்ட்டா வீழ்த்தி பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. மே 21ஆம் தேதி வியாழக்கிழமை அகமதாபாத்ல இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடந்த இந்த செம முக்கியமான போட்டியில டாஸ்ல தோத்து முதல்ல பேட் பண்ண கூப்பிட்ட உடனே டைட்டன்ஸ் அணி ஒரு பெரிய இலக்கை செட் பண்ணாங்க. குஜராத் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்கள்னு ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோரை எடுத்தாங்க. இதோட பெரிய காரணம் என்னன்னா, கேட்டன் சுப்மன் கில்லும் செம ஃபார்ம்ல இருந்த சாய் சுதர்சனும் போட்டு அந்த மிரட்டலான 125 ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். இதுல சுப்மன் கில் தான் முன்னாடி நின்னு டீமை வழிநடத்தினாரு. வெறும் 37 பந்துல 64 ரன்கள் அள்ளினாரு. அதுல 7 பவுண்டரி 3 பவர்ஃபுல் சிக்ஸர்னு தூள் கிளப்பினாரு. சாய் சுதர்சன் அவரோட செம ஃபார்மை தொடர்ந்து கில்லை விட மிரட்டலா 53 பந்துல 84 ரன்கள் விளாசி தள்ளினாரு. அதுல 7 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை இன்னும் பலமாக்கினது. அவங்க 2 பேரோட இந்த ஆக்ரோஷமான அதே சமயம் திட்டமிட்ட ஆட்டம் ஒரு செம அடித்தளத்தை போட்டுச்சு. அப்புறம் ஜோஸ் பட்லர் உள்ள வந்து அதை மிரட்டலா பயன்படுத்திக்கிட்டாரு. அவர் வெறும் 27 பந்துல அவுட் ஆகாம 57 ரன்கள் வெளுத்துவாங்க டைட்டன்ஸ் அணியோட ஸ்கோர் ஜெயிக்கவே முடியாத உயரத்துக்கு போச்சு. வீட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தினதுல சொல்லவே வேண்டாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 230 ரன்கள்ன்ற பெரிய இலக்கை சேஸ் பண்ண களமிறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. குஜராத்தோட கச்சிதமான துல்லியமான பவுலிங் அட்டா கொடுத்த பயங்கரமான அழுத்தத்துல அவங்களோட டாப் ஆர்டர் அப்படியே சரிஞ்சு போச்சு. இந்த அடுத்தடுத்த விக்கெட் இழப்புகள் சிஎஸ்கேவோட வேகத்தை சுத்தமா முடக்கி போட்டுச்சு. பவர் பிளே முடிஞ்சப்போ 4 விக்கெட்டுக்கு 58 ரன்கள்னு ஒரு ரொம்பவே சிக்கலான நிலைமைக்கு போயிட்டாங்க. இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. இது ஐபிஎல் 2026 சீசன்ல குஜராத் டைட்டன்ஸ் அணி எவ்வளவு பலமான போட்டியாளர், அவங்க எவ்வளவு சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்கிறதை காமிக்கிறதோட பிளே ஆஃப்ல முதல் 2 இடங்களுக்குள்ள வர்றதுக்கான அவங்களோட வாய்ப்பையும் ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு. இதன் மூலமா ஃபைனலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த தோல்வி அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்புகளை சுத்தமா கேள்விக்குறியாக்கிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் டவுட்டா இருந்த அவங்க நிலைமை இப்போ கிட்டத்தட்ட வெளியேற்ற விளிம்புக்கு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். டோர்னமெண்ட்டோட முக்கியமான கடைசி கட்டங்கள்ல அவங்களோட பயணம் இப்போ ரொம்பவே கஷ்டமாகி போச்சு. குஜராத் டைட்டன்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக அதிரடியான அதே சமயம் திட்டமிட்ட பேட்டிங்கை வெளிப்படுத்தி 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன்கள் குவித்து மிரள வச்சுட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ருதுராஜ் கெய்வாட் டாஸ் வென்று முதலில் பந்து வீச முடிவு செஞ்சார். ஆனா அவர் அணியின் பந்துவீச்சாளர்கள் ஆரம்பத்துல இருந்தே தொடர்ந்து அடி வாங்கினாங்க. குஜராத் இவ்வளவு பெரிய ஸ்கோர் எடுக்க முக்கிய காரணம் கேட்டன் சுப்மன் கில்லும் அசத்தலான ஃபார்ம்ல இருந்த சாய் சுதர்சனும் சேர்ந்து குவிச்ச 125 ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் தான். கில் 37 பந்துகளில் 64 ரன்கள் குவித்தார். 7 பவுண்டரிகள் 3 உயரமான சிக்ஸர்களோட அவர் ஆட்டம் அழகு மற்றும் அதிரடி ரெண்டும் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே அதிரடிக்கு பிள்ளையார் சுழி போட்டார். தொடர்ந்து நல்லா விளையாடிட்டு வர்றா சாய் சுதர்சன் 53 பந்துகளில் அதிரடியா 84 ரன்கள் எடுத்து ஸ்கோர் வேகத்தை இன்னும் சூடுபிடிக்க வைத்தார். 7 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடிச்சு ஃபீல்டிங் இடைவெளிகளை பயன்படுத்தி பவுண்டரிகளை தாண்டி பந்துகளை பறக்கவிட்ட திறமையை நிரூபிச்சார். அவர் அன்ஷுல் காம்போஜ் பவுலிங்ல அவுட் ஆனாரு. இந்த வலுவான தொடக்கத்துக்கு அப்புறம் ஜோஸ் பட்லர் களத்துக்கு வந்ததும் டைட்டன்ஸ் அணியை 200 ரன்களை தாண்ட வைக்கிறதுக்கு தேவையான கடைசி நேர அதிரடியை கொடுத்தார். பட்லர் வெறும் 27 பந்துகளில் 57 ரன்கள் குவித்து 5 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்களோட நாட் அவுட்டா நின்னு அதிரடியா விளையாடினார். குஜராத் அணி பெரிய வேகத்தோட அவங்க இன்னிங்ஸை முடிக்க இது வழிவகுத்துச்சு. சென்னை பந்துவீச்சாளர்களான முகேஷ் சவுத்ரி, ஸ்பென்சர் ஜான்சன், அன்ஷுல் காம்போஜ் இவங்க ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாலும் குர்ஜப்னீத் சிங், நூர் அகமது இவங்களும் பந்து வீசினாலும் ரன் வேகத்தை கட்டுப்படுத்த ரொம்பவே திணறினாங்க. டைட்டன்ஸ் பேட்ஸ்மேன்கள் பந்துவீச்சாளர்கள் போட்ட லூஸ் பந்துகளை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கை சரியான விதத்துல ரொட்டேட் பண்ணி 2வது பாதியில் எதிரணிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு ஸ்கோரை குவிச்சாங்க. குஜராத் டைட்டன்ஸ் வச்ச 230 ரன் டார்கெட். இதை சேஸ் பண்ணணும்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங்குக்கு இறங்குச்சு. ஆனா குஜராத்தோட பவுலிங் அழுத்தம் தாங்க முடியாம பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே தடுமாறினாங்க. சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர் மொத்தமா சரிஞ்சு போச்சு. முக்கியமான விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பறிகொடுத்ததால அவங்களோட சேசிங் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. டீமோட கேப்டன் ருதுராஜ் கெய்வாட் ஆரம்பத்திலேயே முகமது சிராஜோட அருமையான பவுலிங்ல அவுட் ஆகி வெளியில போயிட்டாரு.
சிராஜ் இதோட நிக்கல. உர்வில் பட்டேலையும் டக் அவுட் ஆக்கி சென்னையோட நிலைமையை இன்னும் மோசமாக்கிட்டாரு. சிராஜ் மட்டுமில்ல, ககிசோ ரபடா கூட மேத்யூ ஷார்ட்டை அவுட் பண்ணி அவரோட பங்களிப்பை செமையா காட்டுனாரு. டைட்டன்ஸ் டீம்ல வேகப்பந்து வீச்சாளர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால பவர் பிளே முடிஞ்சப்ப சென்னை டீம் 58 ரன்களுக்கு 4 விக்கெட்னு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. இவ்வளவு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணணும்னா இந்த நிலைமையில இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆட்டம் போக போக சென்னை டீம் இன்னும் மோசமான நிலைமைக்கு போச்சு. இந்த ரன் வித்தியாசத்தை சமாளிக்க ஒரு பெரிய போராட்டமே தேவைப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல 78 பந்துகளுக்கு 158 ரன்கள் அடிக்கணும்னு இருந்தது. சிவம் துபே உட்பட சில பேட்ஸ்மேன்கள் சூப்பரா போராடி இன்னிங்ஸை நிலைநிறுத்தி ரன்களை நகர்த்த முயற்சி பண்ணாங்க. ஆனா சிராஜ், ரபடா கொடுத்த தொடர்ச்சியான பிரஷர் கூடவே அவங்களோட நல்ல ஃபீல்டிங்னால சென்னை டீமால மீண்டு வரவும் முடியல, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடவும் முடியல. இந்த மேட்ச் ரிசல்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளே ஆஃப் கனவுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்துச்சு. அவங்களை வெளியேறும் நிலைமைக்கு தள்ளிடுச்சு. நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு